அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கால்கான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட். நாளைக்கு டுமாரோ வந்து நம்மளுடைய வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ற இந்த லெவல் வந்து கொடுக்க முடியாது. நான் அவுட் ஆஃப் செஷனுங்க. அதனால டெலகிராம்ல டைம் இருந்தால் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 25,400 கால் 202 rupeesக்கு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடும், ரெசன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எக்ஸாக்டா 202 தான் எடுக்குது. ஆனால் அங்கேருந்து போயிட்டு இதுக்கு மேலே அதால் போக முடியல. நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வெளியில் போயிட்டு திரும்பணும் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு. அங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு. எகைன் ரெசிஸ்டன்ஸ் ஃபால். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? இவர் கீழே இருக்காருன்னா கண்டிப்பாக ஏறி இருக்கும், இறங்க இருக்கும், ஏறி இருக்கும், எகைன் இறங்கு, இப்படியே தான் ட்ரேட் ஆயிருக்கும். இது வந்து நம்ம எந்த ஒரு ஓப்பன் ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பார்க்கல, ஆனால் வேல்யூவை மட்டும் பார்க்குறோம். ஏன் அந்த வேல்யூ மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணுது? எகைன் மறுபடியும் 202 தான் போய் அங்கே தான் நிற்குது. ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து ஏன் ஏறிச்சு, எகைனுங்கிறது ஏன் திரும்பிச்சு? இதுக்கான ஆன்சர் உங்கள் கையில் இருக்கணும். அதுதான் மேக்ஸ். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். நாம் யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் சொல்கிறாங்க, இன்ஸ்டாவில் சொல்கிறாங்க, அதை வச்சு லெவல் எடுத்து ட்ரேட் அப்படிலாம் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறதையே நம்பாதீங்க. நீங்கள் டெக்னிக் நீங்கள் என்ன வேணால் பார்க்கலாம். நீங்கள் பேட்டர்ன் பார்க்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். அது கூட இந்த மேக்ஸ் வேல்யூ பேட்ச் வச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நியூஸு எதுவுமே நமக்கு என்ன வருதுன்னு தெரியாது, எதுவுமே நம்ம பார்க்குறது கிடையாது. அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது எய்தர் அப் ஆர் டவுன், உங்கள் டெக்னிக் எதுவும் அதுபடி நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.